கட்சியாவே தயவு செய்து கொண்டு போவாங்க. இது வந்து கட்சியே கிடையாது. பல இடங்கள்ல அவரை மாதிரியே ஒரு கட் அவுட்டை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. காரணம் என்ன? விஜயால வர முடியலையா? சார், யார் அனுமதி கொடுத்தாலும் அவர் வரமாட்டார் சார். தலைவனா இருந்தா தொண்டனை வழி நடத்தினா தொண்டன் கேட்பான். இவர் வந்து ஹீரோ, ரசிகர்கள் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க. 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. மே 4 நான் வெயிட் பண்ணது வந்து சமூக புரிதல் இல்லாத, மூல வளர்ச்சி இல்லாத மாணவர்கள், இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. எப்படி அந்த லிஸ்ட் உங்க எடுப்பீங்க? எப்படி அந்த சதவீதத்தை முடிவு பண்ணுவீங்க? தாவேகா தோல்வி அடைஞ்சதுன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கண்டிப்பா சொல்றேன், 10ல இருந்து 50 பேர் இருக்கலாம். நீங்க சூசைட் எதிர்பார்க்கலாம். திங் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம சந்திக்க வந்திருப்பது திரு விஜயகுமார் அவர்கள். வழக்கறிஞரும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட திரு விஜயகுமார் அவர்கள்ட்ட பேசுவதற்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க பேசுவோம். வணக்கம் சார். திங் தமிழா நேயர்களுக்கும் உங்களுக்கும் வணக்கம். பொதுவா 4 முனை தேர்தலாகவே இது இருந்தாலும் விஜயின் மீது மட்டுமே அதீதமான விமர்சனங்கள் பொதுவாக வைக்கப்படுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் உள்ள வந்துட்டீங்கன்னா விமர்சனம் இருக்கும், அதை ஏத்துக்கணும்ல. விமர்சனம் இல்லாம ஒரு அரசியல்வாதி இருக்க முடியாது. கண்டிப்பா விமர்சனம் இருந்துதான் ஆகணும். ஆனா மற்றவர்களை விட விஜயின் மீது மட்டும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எல்லாருமே வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை யார் சொல்றா? தாவேகா தொண்டர்கள் அததான் பெரிய குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. தாவேகா தொண்டர்கள்னா யார்? தாவேகாவின் மீது அபிமானம் கொண்ட அத்தனை பேரும் தாவேகா தொண்டர்கள் தான். விஜயின் மீது அபிமானம் கொண்ட, கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய ரசிகர்கள், அவ்வளவுதான். இது வந்து தொண்டர்கள் சொல்ற. இதை வந்து கட்சியாவே தயவு செய்து கொண்டு போவாதீங்க. இது வந்து கட்சியே கிடையாது. வருகிற தேர்தல்ல தாவேகாவுடைய தலைவர் விஜய் ஜெயிச்சுட்டார்னா தமிழகத்தினுடைய அரசியல் சூழல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்னு நினைக்கிறீங்க? ஜெயிச்சுட்டாருன்னா அந்த கொஸ்டினை தயவு செஞ்சு வைக்காதீங்க. 2000 வாக்குல இருந்து 50,000 வாக்கு வரல வாங்குவாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு தொகுதியில 2000 வாக்கள் ஆரம்பிச்சு 50,000 வரல வாங்குவாங்க. இது வந்து எப்படின்னா, அந்தந்த தொகுதியில நிக்கக்கூடிய கேண்டிடேட் தனிப்பட்ட செல்வாக்கு, செலவு பண்ற விதம், அதை வச்சுதான் இருக்குமே தவிர ஒட்டு மொத்தம் ஒரு 6% இருந்து 8% தாண்டி வாக்களிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. வரவே வராது. ஒட்டுமொத்தம் எல்லா தொகுதியும். விஜய் நிக்கிற தொகுதியில என்ன மாதிரியான எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு? விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்கா? பெரம்பூர்லயும் திருச்சிலையும்? கண்டிப்பா கிடையாது. 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவருக்கு வந்து விஜய் வந்து திட்டமிட்டு பெரம்பூரை குறிபார்த்து நிற்கிறாரு. அங்க வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் இருக்கு, தலித்துகளுடைய வாக்குகள் இருக்கு. அங்கேயும் அவர் தோத்துருவாருன்றதுக்கான காரணம் என்ன? ரீசன் நம்ம சொல்லலாம். அங்க என்ன டஃபா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துகளுக்கும் இதுவரையிலும் விஜய் என்ன பண்ணிருக்கு? இப்ப நான் வந்து கிறிஸ்டின் எல்லாமே எனக்கு ஓட்டு போட்டுடுங்கன்னு கேட்க முடியாதுல்ல. எப்படி போடுவாங்க? இப்போ திமுகல கிறிஸ்டின் இருக்காங்க, அதிமுகல கிறிஸ்டின் இருக்காங்க, நாத்தாக்கால கிறிஸ்டின் இருக்காங்க. அவங்க அந்த கட்சிக்கு தானே போடுவாங்க. ஒட்டுமொத்த சமுதாயம் ஒருத்தர் ஓட்டு போடுன்னு சொல்லவே முடியாது இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போட்டுருவாங்களா? இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. பொதுவா இப்ப நடக்கிற அந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. ஆனா விஜய் நிறைய இடங்களுக்கு போக முடியல. பல இடங்கள்ல அவரை மாதிரியே ஒரு கட் அவுட்டை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. இது எப்படியான இம்பாக்ட மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இதற்கு காரணம் என்ன? விஜயால வர முடியலையா, இல்ல வருவதற்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கலையா? என்ன பிரச்சனை நடக்குது? என்ன நடக்குது தாவேகால்? சார், யார் அனுமதி கொடுத்தாலும் அவர் வரமாட்டார் சார். அவர் வரவே முடியாது சார். ஏன்னா திரையில பாக்குறீங்க, நேர்ல பாக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த ஆர்வத்துல வரக்கூடிய கூட்டம் தான். நீங்க அடிக்கடி வந்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க? பார்க்கல, பேசல, பார்த்துட்டேன், பேசிட்டேன், ஹாப்பி ஆயிட்டேன், சந்தோஷமாயிட்டேன், அவ்வளவுதான். அவன் 2வது வாட்டி வருவான், 3வது வாட்டி வருவான், 4வது வாட்டி வரமாட்டான். அவனுக்கு வேலை இருக்கு சார் நிறைய. அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால அவங்களே தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களே தவிர அனுமதி வழங்குறது யார் அனுமதி வழங்கினா? அனுமதி அவருக்கு தரலன்னு யார் சொன்னது? அனுமதி எங்கே கேட்டார்? அவரு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. என்னால வரவே முடியல, வெளியில வரவே முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக அரசின் மீதும் வைக்கிறாரு. இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீதும் தொடர்ந்து விஜய் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதுல நிஜம் இருக்கா?
சார் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அதுதான் சொன்னேன். இவங்க வந்து கட்சி நடத்தலைன்னு சொல்றேன், திரும்பி சொல்றேன். கட்சி நடத்துறவனுக்கு அதோட கொள்கைகள் தெரியும். ஒரு தலைவர், இப்ப நான் என்ன கேட்கிறேன், திமுக தலைவர் ஆகட்டும், இல்ல அதிமுக தலைவர் ஆகட்டும், இல்ல நாம் தமிழர் கட்சி தலைவர் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு பெரிய தலைவர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அதிகபட்சம் 1/2 hour மேலாம் கொடுக்க மாட்டாங்க சார். ஒரு தொகுதிக்கு 1/2 hour போதும், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 6 தொகுதி, ஒரு சிஎம் 6 தொகுதி போறாரு, துணை முதல்வர் 6 தொகுதி போறாரு, எடப்பாடி போறாரு 6 தொகுதி போறாரு. எல்லாருமே 6 தொகுதி 7 தொகுதி ஒரு நாளைக்கு பண்றாங்கன்னு சொல்லும் போது இவரால ஏன் பண்ண முடியல? பண்ண முடியாத காரணம் தொண்டர்கள் கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாருமே தொண்டர்கள் கிடையாது. தலைவனா இருந்தா தொண்டனை வழி நடத்தினா தொண்டன் கேட்பான். இவர் வந்து ஹீரோ, ரசிகர்கள் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான். சொல் பேச்சு கேட்கல. அதனாலதான் நிறைய அசம்பாவிதங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நடக்குது. பாருங்க, இப்ப கூட பாருங்க, எங்க போனாலும் சரி மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் போடலாம் சார். கரண்ட் கம்பத்துக்கு வேலி அமைக்கிறது, மரத்துக்கு வேலி அமைக்கிறது, இதெல்லாம் இருந்தா ஒன்னும் ஓப்பனா சொன்னா குழந்தைங்க சார். அவங்க எல்லாம் ஒன்னும் இது எப்படி போய் சொல்றதெல்லாம் தெரியல. இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள், அவங்க தொண்டர்கள், அதெல்லாம் தாண்டி ஒரு வெறித்தனமான ஃபாலோவர்ஸ் விஜய்க்கு இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை இந்த தேர்தலில் தாவேக்கா தோல்வி அடைஞ்சதுன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்வாங்க மனசளவுல? அதான் நான் சொல்றதுக்கு வரேன். தாவேக்கா தொண்டர்கள் அவங்கள பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு ஆட்சி அமைக்கக்கூடிய தலைவருக்கு இருக்கு. எதனால சொல்றீங்க? கண்டிப்பா சொல்றேன். 10 to 50 பேர் எதிர்க்கலாம் நீங்க சூசைட் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டில். அப்படி கண்டிப்பா. ஒருவேளை தாவேக்கா தோல்வி அடைந்தா தாவேக்காவினுடைய தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் இப்படியான வெறித்தனமான ரசிகர்கள் விஜய் வரும் பொழுது அவரோட கார்ல ஏறி நிக்கிறது, தந்தி கம்பங்கள் ஏறி நிற்கிறது, மற்றவர்கள் வீட்டுடைய சுவரில் ஏறி நிற்கிறது, முரட்டுத்தனமா அவரை ஃபாலோ பண்ணி பைக்ல போய் விபத்துக்குள்ளாகிறது, இப்படியான இளைஞர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உங்க மனசுல என்ன தோணுதோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உண்மையாலுமே சொல்றேன் சார், ரொம்ப வருத்தப்படுறேன் சார். அப்துல் கலாம்னு ஒருத்தர் இன்னைக்கு உயிரோட இருந்தாருன்னா இளைஞர்களை கனவு காணுங்கள்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அவர்லாம் ரொம்ப வருத்தப்படுவார். இது மாதிரி இளைஞர்கள் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார், நான் விஜய்க்கு ரொம்ப நன்றி சொல்றேன் இந்த இடத்துல. மே 4 நான் வெயிட் பண்ணது வந்து சமூக புரிதல் இல்லாத, மூல வளர்ச்சி இல்லாத மாணவர்கள், இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. எப்படி அந்த லிஸ்ட் உங்க எடுப்பீங்க? எப்படி அந்த சதவீதத்தை முடிவு பண்ணுவீங்க? ரிசல்ட் வருது இல்ல, ரிசல்ட் வந்துச்சுன்னா புரியும். ரிசல்ட் வந்தா விஜய் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து சமுதாயத்து மேல அக்கறை இல்லாதவர்கள், புரிதல் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது இல்லாதவங்க நான் கண்டுபிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா அதுதான் வெயிட் பண்றேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. யாருமே ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா செங்கோட்டையன் இருக்காரு, புசி ஆனந்த் இருக்காரு, ஆதவர்ஜுனா இருக்காரு, இன்னும் குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு சில வேட்பாளர்களா நம்ம வந்து பேர் சொல்லலாம். அவங்கெல்லாம் கூட ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா தாவேக்கால இந்த தேர்தலில்? சார் இப்போ நடக்கிறது வந்து சட்டமன்ற தேர்தலா இல்ல வந்து நடிகர் சங்க தேர்தலா சார்? சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் நடிகர்கள் எப்படி சார் ஜெயிப்பாங்க? செங்கோட்டையன் ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் நடிகருக்கு வந்திருக்காருல்ல, நடிகர் சங்கத்துக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதான். அப்படிதான் நடிகர் சங்க தேர்தல் சார் இது, அவ்வளவுதான் சார். நடிகர் சங்கம் நடிகர்கள் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. ஆக்டர் பிடிச்சுங்க சார், ரசிகர்கள் ஓட்டு போட போறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு அதான் சொல்லிட்டேன் சார், உங்களுக்கு 5% 8% ஓட்டுக்கு மேல விஜய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. மறுபடியும் நம்ம இன்னொரு வாட்டி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். 8% வாக்குக்கு மேல விஜய் வாங்குறதுக்கான ஓவரால் 8%. 233 தொகுதிகளையும் போட்டியிட்டு 8% தான் கிடைக்குமா மொத்தம்? அதான் சொல்லிட்டேன், 2000 இருந்து 50,000 பேர்லாம் ஓட்டுவாங்க சார். பரம்பரை திமுக அவன் பையன் கண்டிப்பா போட மாட்டான். பரம்பரை அதிமுக அவனோட பையன் கண்டிப்பா போட மாட்டான். சீமான் கொள்கை ரீதியில சீமான் கிட்ட இருக்கிறவங்களோட பசங்களோ, கொள்கை ரீதியா இருக்கவங்களோ கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க சார். இவங்கெல்லாம் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. கொள்கை ரீதியில இருக்கிறவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல குறைஞ்ச ஒரு 60% மக்கள் இருக்காங்க. அந்த 60% ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கூட விஜய் வாங்க முடியாது. இந்த 40% ஓட்டு போடாத 20% மக்கள் போவா. அந்த 20% மக்கள்ல இவருக்கு ஒரு பாட்டு வரலாம், அவ்வளவுதான். நிறைய அனுமானங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன மாறுதல்கள் இருக்கு, என்ன விஷயங்கள்லாம் நீங்க இப்ப தீர்க்கமா சொன்னது மாதிரியே நிறைவேறி இருக்கு அப்படிங்கிறத மீண்டும் சந்திக்கும் போது பேசுவோம் சார். நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. நன்றி.